லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லாரையும் தூக்கில போடுங்க. சிதைக்கப்பட்ட பாஜக நிர்வாகி, சிக்க வைத்த செல்போன் ஆதாரம், நடுங்கி கிடக்கும் 15 குற்றவாளிகள். ஆதிரும் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ரஞ்சித் சீனிவாசன். பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் அம்மாநில ஓபிசி அணியின் தலைவராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2021 டிசம்பர் 19 காலையில் ரஞ்சித் சீனிவாசன் வாக்கிங் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அவரது வீட்டுக்குள் நுழைந்த மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் சீனிவாசனை சரமாரியாக வெட்டினர். இந்த கொடூர தாக்குதலில் சீனிவாசனை 56 இடங்களில் வெட்டி அவரது முகம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த சீனிவாசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதே வேளையில் குடும்பத்தார் கண்ணெதிரில் நடந்த இந்த கொலை சம்பவம் கேரள மாநிலத்தையே அதிர வைத்தது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கேரள போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் சீனிவாசன் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்த போது தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்திற்கும் கேரள எஸ்டிபிஐ கட்சியினருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சீனிவாசன் கொலையில் சம்பந்தப்பட்ட அஜ்மல், அனூப், முகமது அஸ்லம், மன்ஷத், ஜசிப் ராஜா, நவாஸ், சமீர், சலாம், அப்துல் கலாம், சபருதீன், நைசாம், நாசர், ஜாகிர் ஹுசேன், ஷாஜி, ஷெர்னாஸ் உள்ளிட்ட மொத்தம் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மாவேலிக்கரா கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதனிடையே இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியின் செல்போன் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது அந்த செல்போனில் இருந்த லிஸ்டை பார்த்து போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர். அதில் இந்த மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட வேண்டியவர்களின் பட்டியல் இருந்தது. அதிலும் ரஞ்சித் சீனிவாசன் பெயர்தான் முதலிடத்தில் இருந்துள்ளது. மேலும் இந்த செல்போனும் வழக்கில் முக்கிய ஆதாரமாக கருதப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த வழக்கில் விசாரணை முழுவதுமாக நிறைவடைந்து மொத்தம் 156 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 1000 பக்க ஆவணங்கள், 100 ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனிடையே கடந்த 20ஆம் தேதியன்று நீதிபதி ஸ்ரீதேவி தலைமையிலான அமர்வு இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே வேளையில் ரஞ்சித் சீனிவாசன் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் பழிவாங்கும் நடவடிக்கை என தெரிய வந்துள்ளது. கடந்த 2021 பிப்ரவரியில் ஆலப்புழாவைச் சேர்ந்த RSS தொண்டர் நந்து கிருஷ்ணா என்பவரை மர்ம நபர்கள் கொலை செய்தனர். மேலும் இதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக 2021 டிசம்பர் 18 எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த KS ஷான் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அப்போது இந்த கொலைக்கு பின்னால் RSS இருந்ததாகவும் அதற்கு மூளையாக ரஞ்சித் சீனிவாசன் செயல்பட்டதாகவும் கூறப்பட்டது. இத்தகைய சூழலில் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த KS ஷான் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் அந்த 15 பேர் கொண்ட கும்பலால் பாஜக நிர்வாகி ரஞ்சித் சீனிவாசனை கொடூரமாக கொலை செய்தனர். இதனிடையே குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படும் தண்டனை விவரங்கள் கடந்த 30ஆம் தேதியில் அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு காரணமாக மாவேலிக்கரா நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அப்போது இது மிகவும் அரிதான வழக்கு என்பதால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். அப்போது அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஸ்ரீதேவி குற்றவாளிகள் கருணை காட்ட தகுதியானவர்கள் கிடையாது என கூறினார். தொடர்ந்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி ரஞ்சித் சீனிவாசன் கொலையில் சம்பந்தப்பட்ட 15 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்ட 15 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முன்னதாக கடந்த 2008ஆம் ஆண்டில் நடந்த அகமதாபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 56 பேர் கொல்லப்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் அதிகபட்சமாக 38 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தியாவில் அதிகம் பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வழக்காக அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கு பார்க்கப்பட்டது. இதனை அடுத்து ரஞ்சித் சீனிவாசன் கொலை வழக்கில்தான் 15 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
தற்போது பாஜக நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அனைத்து குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் கேரள மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.